الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فيا أيها الناس اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم نجعل له عينين ولسانا وشفتين وهديناه النجدين فلاقتحم العقبة وما أدراك ما العقبة فك رقبة أو إطعام في يوم ذي مسغبة يتيما ذا مكرمة أو مسكينا ذا متربة ثم كان من الذين آمنوا وتواصوا بالصبر وتواصوا بالمرحمة صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم وعن عائشة رضي الله عنها قالت كان رسول الله صلى الله عليه وسلم يستحب الجوامع من الدعاء ويدعو ما سوى ذلك صدق رسول النبي الكريم. புகழ் அனைத்தும் இவ்வுலகை படைத்து பராமரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏகவல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கே உரித்து அல்ஹம்துலில்லாஹ். கருணையும் சாந்தியும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் பாலைவனத்திலே ஆட்டு மந்தைகள் எவ்வாறு ஒரு விடை நின்று அங்குமிங்கும் ஓடி திரியுமோ அதே போன்று மனித சமுதாயத்துக்கு ஒரு வழிகாட்டி இல்லாமல் உலகத்திலே மனிதன் தான் நினைத்தவாறு வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் எவ்வாறு அந்த ஆட்டு மந்தைகளை சரி செய்வதற்காக ஒரு இடையன் தேவைப்பட்டதோ அதேபோல் மனித சமுதாயத்தை சீர்திருத்துவதற்காக வேண்டி உலகத்திலே அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுத்து அனுப்பப்பட்ட பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை உலகத்தில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள் அன்னாருடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் உலகம் அனைவரைக்கும் அந்த நபியுடைய வாழ்க்கை யாரெல்லாம் உலகத்தில் எடுத்து நடக்கின்றார்களோ அனைவர்கள் மீதும் அல்லாஹு தாலாவுடைய கருணையும் சாந்தியும் என்றென்றும் உரித்தாகட்டும் என வேண்டியதன் பின்னால் புனிதமான மகத்துவமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்தோடு வந்த அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் நவைத்துல் இத்திகாஃப் ஃபி ஹாதல் மஸ்ஜிதி லில்லாஹி தஆலா இந்த மஸ்ஜிதில் இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ்வுக்காக வீற்றிருக்கிறேன் என்ற நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிப தோழர்களே, சிறார்களே, எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் குறிப்பாக தனிமையில் இருக்கின்ற நேரத்தில் யாருமே எங்களை பார்க்கவில்லை, நாடு சிவருக்குள்ளே இருக்கிறோம், வெளிநாடுகளில் இருக்கிறோம், எங்களுடைய பெற்றோர்கள் பார்க்கவில்லை, எங்களுடைய உறவுகள் பார்க்கவில்லை, தனிமையில் இருக்கின்ற நேரத்திலே படைத்தவன் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த சிந்தனையோடும் பயபக்தியோடும் உலகத்திலே வாழ்ந்து கொள்ளும்படி முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கு நான் வசியத்து செய்கிறேன், நல்ல உபதேசம் புரிகிறேன், அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்திலே எங்களுக்கு ஒரு சிறந்த வாழ்க்கையை உலகத்திலே அளிப்பதற்காக வேண்டி உலகத்திலே காலத்துக்கு கால நபிமார்களை இந்த பூமிக்கு மேலால் அல்லாஹ் அனுப்பி வைத்தான். அதனைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே சூரத்துல் பலதிலே சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹ் எங்களுடைய சிறப்பை சொல்லிவிட்டு அதற்கு பின்னால் சொல்லுகிறான், அலம் நஜ்அல் லஹு ஐனைன்,
இரு கண்களை நாங்கள் உங்களுக்கு தந்தோம், வலிசானம் வஷபத்தை, இன்னும் ஒரு நாவையும் இரு உதடுகளை மொழியக்கூடிய நாவையும் உதடுகளையும் உங்களுக்கு நாங்கள் தந்தோம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிவிட்டு சொல்லுகின்றான். வஹதைனாஹுன் நஜிதைன், உங்களுக்கு நாங்கள் இரு வழிகளை உலகத்திலே காட்டி தந்திருக்கிறோம், இரு வழிகளை உலகத்திலே உங்களுக்கு காட்டி தந்திருக்கிறோம். அந்த வழிதான் உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய, நாங்கள் உலகத்திலே வாழக்கூடிய இரண்டு வழிகள் இருக்கிறது. யார் உலகத்திலே அந்த நேரான பாதையிலே நேரான வழியிலே உலகத்திலே நடப்பார்களோ அவர்கள் இந்த உலகத்திலே வெற்றி அடைந்து விடுவார்கள், நாளை மறுமையுடைய வாழ்க்கையிலும் வெற்றி அடைந்து விடுவார்கள். அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகின்ற வழி, அதை இறைவன் விரும்பாத, உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்பாத, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பாத வழி. அதுதான் இரண்டு வழிகளை உங்களுக்கு காட்டி தந்திருக்கு, ஒன்று நன்மை, இன்னொன்று தீமை. யார் உலகத்திலே நன்மையான விடயங்கள், உதாரணமாக உலகத்திலே அல்லாஹ்வுடைய ஏவல் இருக்கிறது, கட்டளை இருக்கிறது, தொழும்படியாக அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்கிறது, இது அல்லாஹ் எங்களுக்கு ஏவிருக்கின்ற நல்ல விஷயம். யார் உலகத்திலே தொழுகை இல்லாமல் வாழுகின்றானோ அது அல்லாஹ் விரும்பாத வழியாக இருக்கிறது. இதே போன்றுதான் ஒவ்வொன்றையும் நலவாக இருக்கக்கூடிய அனைத்தும் அல்லாஹ் எங்களுக்கு காட்டி தந்திருக்கக்கூடிய நலவான விடயங்கள். உலகத்திலே அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலும் விரும்பாத அத்தனை வாழ்க்கையும் அது உலகத்திலே அல்லாஹ் இருக்கக்கூடிய விஷயங்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் பார்க்கிறோம் தொழும்படியாக அல்லாஹ் ஏவுகின்றான். ஒரு மனிதன் உலகத்திலே வாழுகின்ற காலத்தில் அவன் தொழுகையாளியாக வாழ வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லுகிறது. தொழுகை இல்லாதவனை இஸ்லாத்தில் எந்த விதமான பங்கும் இல்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இது உலகத்திலே நாங்கள் வாழும் பொழுது வாழக்கூடிய நல்ல வழியாக இருக்கிறது. இதே போன்ற ஒரு மனிதனுக்கு சகாத் கொடுப்பதற்குரிய அவனுக்கு நிசாபை அடைந்து விடுகின்றான், அவனிடத்திலே பணம் இருக்கிறது, ஒரு வருடம் பூர்த்தியாகிறது, அவன் அந்த பணத்தை கணக்கு பார்த்து அவன் சகாத்தை கொடுக்க வேண்டும். இது இறைவன் காட்டி தருகின்ற நல்ல வழியாக இருக்கிறது. யார் அந்த பணத்தை, தன்னுடைய நகையை, வெள்ளி, தங்கத்தை அவர்கள் கொடுக்காமல் மறைத்து வைத்திருக்கிறார்களோ இது அல்லாஹ் விரும்பாத வழியாக இருக்கிறது. நர்மை ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் நிசாபை அடைந்தும் அவருடைய சகாத்தை கணக்கு பார்த்து தங்கத்துக்கு வெள்ளிக்கு பொருள் கொடுக்கவில்லையோ, நாளை மறுமை நாளையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தங்கத்தை வெள்ளியை அப்படியே ஒரு பொட்டணியாக கட்டி அந்த நரகத்துடைய நெருப்பிலே சூடாக்கி அவர்களுக்கு ஒத்தனம் பிடிக்கப்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். எனவே சகாத்தை எங்களுக்கு கணக்கு பார்த்து கொடுப்பதை அது இறைவன் விரும்புகின்ற வழி. யார் அதை பதுக்கி வைத்திருக்கிறார்களோ அது அல்லாஹ் விரும்பாத வழியாக இருக்கிறது. இதே போல்தான் ஹஜ்ஜுடைய கடமை எடுத்துக்கொண்டால், இது உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு உடலிலே ஆரோக்கியம் இருக்கிறது, பண வசதி இருக்கிறது, அவன் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்கிறது. யார் இந்த வசதி வாய்ப்பை அடைந்தும் அவனுக்கு உடம்புல ஆரோக்கியம் இருக்கிறது, சக்தி இருக்கிறது, பண வசதி இருக்கிறது, இது இருந்தும் யார் அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றவில்லையோ அவன் யஹூதியாக நஸரானியாக மரணிக்கட்டும் என்பதாக அருமை ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். நஊது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, எனவே ஹஜ்ஜுடைய காலத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். ஹஜ்ஜிற்கு செல்வதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் முடிவடைந்து விட்டது. எத்தனை பேர்கள் கோல் பண்ணுகின்றார்கள், செல்வதற்கு இடம் இருக்கிறதா? இடம் கிடையாது சகோதரர்களே. குறிப்பிட்டோர தொகை கொடுக்கப்பட்டது. நோம்புடைய ரமலானுடைய கடைசி 10 ஹஜ்ஜுடைய அனைத்து பதிவுகளும் முடிவடைந்து விட்டது. எனவே சகோதரர், எங்களுக்கு தெரியும், ஹஜ்ஜிற்கு சென்றவர்கள் இருக்கிறீர்கள். ஹஜ்ஜுடைய கடமை என்பது ஒரு வித்தியாசமான கடமை. நாங்கள் உம்ரா செய்வதை போல அல்ல. ஹஜ் என்பதை நாங்கள் ஹஜ்ஜிக்காக தயாரான, அதனால்தான் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மாதத்துக்கு முன்னாலே ஹஜ்ஜுடைய கடமையை செய்வதற்காக தயாராகி விடுவார்கள். அதற்குரிய ஆயத்தங்களை செய்து விடுவார்கள், அதற்குரிய வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வார்கள் சகோதரர்களே. ஏன்? அது ஒரு பெரிய ஒரு கடமை சகோதரர்களே. அந்த கடமை இன்று நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு செல்கிறோம், ஏர்போர்ட்ல இருந்து எங்களுடைய பாஸ்போர்ட், நாங்கள் ஜித்தாவுடைய ஏர்போர்ட்ல இறங்கியதிலிருந்து எங்களுடைய கையில் இருந்து எங்களுடைய பாஸ்போர்ட்களை எடுத்து விடுவார்கள். மீண்டும் நாங்கள் ஹஜ்ஜுடைய கடமையை முடித்து திருப்பி ஜித்தாவுடைய ஏர்போர்ட்டுக்கு எப்ப வருகிறோமோ அப்பொழுது எங்களுடைய கையில் எங்களுடைய பாஸ்போர்ட் கிடைக்கும்.
ஏன் அதற்கு அங்கே ஒரு முஅல்லிம் இருக்கிறார்கள், அவர்கள் தான் ஹஜ்ஜுடைய கடமையை அவதானிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே அத்தனை ஏற்பாடுகளும் ரமலானிலே முடிவடைந்து விட்டது. இம்முறை வித்தியாசமான ஒரு முறையிலே ஹஜ்ஜுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்குரிய ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே. எனவே ஒரு மனிதனுக்கு வசதி வாய்ப்பு இருக்கிறது ஹஜ்ஜி செய்வதற்கு, அவன் ஹஜ்ஜை செய்வதற்குரிய தயாரை செய்யவில்லை என்றிருந்தால் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள், அவன் யகூதியாக நஸரானியாக அந்த உலகத்தை விட்டு மௌத்தாகட்டும் என்று சொன்னார்கள். எனவே ஹஜ்ஜு கடமை வசதி படைத்தவர்கள் செய்வதை அல்லாஹ் இறைவன் எங்களுக்கு காட்டி தந்த ஒரு வழியாக இருக்கிறது. யார் அந்த ஹஜ்ஜுடைய கடமை உரிய நேரத்திலே நிறைவேற்றவில்லையோ அது அல்லாஹ் விரும்பாத வழியாக இருக்கிறது. எனவேதான் இதே போன்றோ ஹலால் ஹராம் இருக்கிறது. ஹலாலை சாப்பிடுவது அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு வழி. ஹராமான சாப்பாடுகளை, ஹராமான வியாபாரங்கள், ஹராமானவற்றை செய்வதை அல்லாஹ் வெறுக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்திருக்கிறார்கள். அவைகள் உலகத்தில் எங்களுக்கு செய்ய முடியாது. எவைகள் ஹலால் என்று அல்லாஹ் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறானோ அவைகளை நாங்கள் சாப்பிட வேண்டும். எது ஹலாலான தொழில் என்று அல்லாஹ் எங்களுக்கு எதை காட்டி தந்திருக்கிறானோ அதை உலகத்திலே நாங்கள் ஹலாலாக செய்ய வேண்டும் சகோதரர்களே. அப்பொழுதுதான் நாங்கள் வெற்றி அடைந்தவர்களாக மாறுவோம். எனவேதான் அல்லாஹ் சொல்லுகிறான், வஹதைனாஹும் நஜிதைன், உங்களுக்கு நாங்கள் 2 வழிகளை காட்டி தந்திருக்கிறோம். அதுதான் நலமான வழி, கெடுதியான வழி, நன்மையான வழி, தீமையான வழி. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே எங்களுக்கு அந்த வழியையும் காட்டி தருகிறார். நபிமார்களை கொண்டு, ரசூல்மார்களை கொண்டு, வேதங்களை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நலமான வழி எது என்பதை எங்களுக்கு அல்லாஹ் தெளிவுபடுத்தி தந்திருக்கிறார். எனவேதான் சகோதரர்களே, யார் இந்த நலமான வழியை உலகத்தில் எடுத்து நடக்கின்றார்களோ அவர்கள் நாளை மறுமையுடைய நாளையிலே வெற்றி அடைவார்கள். அங்கே 2 இருக்கிறது. ஒன்று சொர்க்கம் இருக்கிறது, அது உலகத்திலே நலமான விடயங்களை, ஹைறுகளை உலகத்தில் எடுத்து நடந்தவர்களுக்காக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொரு நரகம் என்ற ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது உலகத்திலே தொழுகை இல்லாமல் அல்லாஹ் அவருக்கு சகாத் கொடுப்பதற்குரிய வசதி வாய்ப்பு இருந்தது, சகாத்தை அவர் கொடுக்கவில்லை. ஹஜ் செய்வதற்குரிய வசதி வாய்ப்பு இருந்தது, அவர் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றவில்லை. 5 நேரம் தொழுகை அவர்கள் நிலைநாட்டவில்லை. இதே போன்று உலகத்திலே நல்லவைகளை உலகத்திலே செய்யவில்லை என்றிருந்தால் அவர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டு வைத்திருக்கிற இடம்தான் நரகம் என்பதாக இருக்கிறது. எனவே சகோதரர்களே, அந்த நரகத்துக்கு மேலால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிராத் என்ற ஒரு பாலத்தை போட்டு வைத்திருக்கிறார். சென்ற ரமலானுடைய மாதத்திலே இந்த சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை பயான்கள் அதிகமாக கேட்டோம் சகோதரர்களே. யார் ஒரு மனிதன் அந்த நரகத்துக்கு மேலால் போடப்பட்டிருக்கின்ற அந்த சிராத் என்ற பாலத்தை கடந்து விடுவானோ அவன் சொர்க்கத்தை அடைந்து விடுவான். யார் அந்த பாலத்துக்கு மேலால் நடக்கின்ற நேரத்திலே, அவன் உலகத்திலே வாழுகின்ற காலத்தில் எப்படி அமல்கள் செய்தானோ, எந்த அளவு உலகத்திலே அல்லாஹ்வை பயந்து உலகத்திலே வாழ்ந்தானோ அதற்குரிய முறையிலே அந்த சிராத்தை கடந்து கொண்டிருப்பான். நன்மைகள் செய்தவர்கள், அல்லாஹ்வுக்கு விருப்பமான உலகத்திலே அமல்களை செய்தவர்கள், நல்லவர்கள் அந்த சிராத் என்ற பாலத்தை மின்னல் வேகத்திலே கடந்து விடுவார்கள். மின்னல் வேகத்திலே, மின் வெட்டுகின்றது வானத்தில் எங்களுக்கு தெரியும், ஒரு வினாடியிலே அதை நடந்து முடிகிறது. இதே போல உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல அமல்கள் செய்தவர்கள், நல்லவர்கள், உலகத்திலே அல்லாஹ்வுக்கு விருப்பமாக வாழ்ந்தவர்கள் அந்த சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்திலே கடந்து விடுவார்கள். இன்னும் சிலர்கள் தடுமாறி கடப்பார்கள். இன்னும் சிலர்கள் அதை கடக்க முடியாமல் அந்த நரகத்துக்குள்ளே, அந்த சிராத்திலிருந்து விழுந்து விடுவார்கள். அதுதான் அவர்களுடைய நரகத்துடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, அருமை ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக துஆ செய்வார்கள், யா அல்லாஹ், இந்த சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்திலே கடக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை எனது சமுதாயத்துக்கும் ஏற்படுத்தி தந்துவிடு என்பதாக துஆ செய்வார்கள். அது ஒரு பயங்கரமான இடமாக இருந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே. எனவே அந்த சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை கடப்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல வழிகளை எங்களுக்கு சொல்லித் தருகிறான். உலகத்திலே எந்த அமல் செய்தவர்களாக இருக்கலாம், எந்த மனிதர்களாக இருக்கலாம், அந்த சிராத்தை கடக்காமல் சொர்க்கத்தை செல்ல முடியாது. அந்த சிராத்தை கடந்துதான் அவர்கள் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும். அந்த சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை கடப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே பலவிதமான வழிகளை சொல்லி தருகிறார். அதிலே ஒன்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த திருமறை குர்ஆனிலே சூரத்துல் பலதிலே அல்லாஹ் தொடர்ச்சியாக கூறிக்கொண்டு வருகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், வமா அத்ராக மல் லகபா. அல்லாஹ் கேட்கிறான்,
பலக்கு தஹமல் அக்கபா, அவ்வாறு இருந்தும் நாங்கள் உலகத்தில் அவர்களுக்கு நேரான வழி எது, கெட்ட வழி எது, எது ஹலால், எது ஹராம், எது சரியானது, எது தவறானது என்பதையெல்லாம் உலகத்திலே நபிமார்கள் மூலம், ரசூல்மார்கள் மூலம், வேதங்கள் மூலம் உலகத்தில் அவர்களுக்கு காட்டி கொடுத்தும் அவ்வாறு இருந்தும் பலக்கு தஹமல் அக்கபா, அவ்வாறு இருந்தும் அவர்கள் ஏன் அக்கபாவை கடக்கவில்லை என்பதாக அல்லாஹ் கேள்வியாக கேட்கிறார். அந்த அக்கபாவை ஏன் அவர்கள் கடக்கவில்லை? ஏன் கடக்க முடியாமல் தடமாறுகின்றார்கள்? அவர்களுக்கு நேரான வழியை நாங்கள் காட்டி கொடுத்தோம் தானே, ஏன் அவர்கள் உலகத்திலே அதை செய்ய முடியாமல் இங்கே தடமாறுகின்றார்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கேள்வியாக கேட்கின்றார். அல்லாஹ் அதே கேள்வி நபியிடத்திலே கேட்கிறான். வமா அத்ராக மல் அக்கபா, நபியே அக்கபா என்றால் என்னவென்று உமக்கு தெரியுமா என்பதாக அல்லாஹ் கேட்கிறான். அதுதான் இந்த இடத்திலே அக்கபா என்றால் சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை அல்லாஹ் விളിத்து கூறுகின்றார். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அந்த சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை கடப்பதற்காக அல்லாஹ் சொல்லித் தருகின்ற சில வழிகளில் ஒன்றுதான் ஃபக்கு ரக்கபா. அவர் அல்லாஹ் சொல்லுகிறான், முதலாவது ஒரு வழி அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் அந்த சிராத்தை இலேசான முறையிலே கடக்க வேண்டுமா, நீங்கள் என்ன செய்கள், அடிமைகளை விடுதலையிடுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். உங்களை இருக்கக்கூடிய அடிமைகளை விடுதலை விடுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இந்த காலத்திலே எங்களுக்கு அடிமைகள் கிடையாது. எங்களுக்கு தெரியும், அந்த காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே யுத்தங்கள் இந்த அடிமைகளை பிடித்துக் கொண்டு வருவார்கள். அவர்கள் அடிமைகளாக இருப்பார்கள். இதே போல வேலைக்காக அடிமைகள் அமர்த்தப்பட்டிருப்பார்கள். சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகிறான், அந்த அடிமைகளை விடுதலை விடுவதன் மூலம் நீங்கள் அந்த அக்கபா என்ற அந்த சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்திலே கடக்க முடியும் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றார். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்திலே நாங்கள் பார்க்கிறோம், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் நன்மையை எந்த அளவு வேகமாக செய்வார்கள் சொன்னால், உலகத்திலே கூடிய அமல்கள் அனைவருடைய ஈமானை ஒரு தட்டிலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவருடைய ஈமானை ஒரு தட்டிலே வைத்தாலும் அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஈமான் கடலியால் அது அதிகரித்து விடும் என்பதாக சொல்லி காட்டினார்கள். அந்த அளவு ஈமானோடு வாழ்ந்தவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள். ஒரு நன்மையை செய்வதென்றால் அவர்கள் அவசரமாக, அதை எப்படி அவசரமாக செய்ய முடியுமோ அதை செய்வார்கள். அவர்கள் அந்த காலத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள், பிலால் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு ஹபசி அடிமை, அவர்கள் கருப்பு இனத்தை சேர்ந்தவர்கள். எங்களுக்கு தெரியும், பிலால் ரலியல்லாஹு அவர்களுடைய இனம் இன்றும் இருக்கிறது. இன்று நாங்கள் மக்கத்துக்கு சென்றவர்களுக்கு தெரியும், அந்த மக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலே அவர்களுக்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தில் அவர்கள் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கருப்பு இனத்தை சேர்ந்தவர்கள். அதிகமாக குர்பான் கொடுக்க செல்லக்கூடிய அந்த இடத்திலே அந்த வேலைகளை செய்யக்கூடிய அனைவரும் அந்த இனத்தை சேர்ந்தவர்கள் தான். எனவேதான் அந்த இனத்தை சேர்ந்த நாங்கள் பார்க்கிறோம், அந்த ஹஜ்ஜுடைய காலத்திலே அதிகமானவர்கள் வீதியிலே இருந்து அந்த கருப்பு இனத்தை சேர்ந்தவர்கள் தான் ஹதியாக்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அதை யாருமே அவர்களை விரட்ட மாட்டார்கள் என்று சொன்னால், அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அவருடைய பரம்பரையாக இருக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி சவுதி அரசாங்கம் அவர்களுக்கு ஒரு இடத்தை ஒதுக்கி அவர்களை இன்னும் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். எனவேதான் அந்த பிலால் ரலியல்லாஹு அவர்களை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் தான் உரிமை விடுகின்றார்கள். சகோதரர்களே, அவர்கள் ஒரு கருப்பு அடிமை, அவர்கள் என்ன செய்ய அடிமையாக இருக்கிறார்கள். அவர்களை அடிமையிலிருந்து வாங்கி என்ன செய்கிறார்கள், அவர்களை விடுதலை செய்து விடுகிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, எங்களுடைய உள்ளத்திலே எழலாம், இன்று நாங்கள் யாரை விடுதலை செய்வதை, எங்களிடத்தில் யார் அடிமைகள் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் சிந்திக்கலாம். சகோதரர்களே, இன்று எங்களிடத்தில் எத்தனை அடிமைகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இன்று சகோதரர்களே, எத்தனையோ கணவன்மாருக்கு மனைவிமார்கள் அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கணவன்மாருக்கு பெண்கள் அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த விதமான உரிமையும் கொடுக்கவில்லை. வீட்டிலே அவர்களை முடக்கி வீட்டுக்குள்ளே அவர்களுக்கு சமைப்பதற்காகவும் அவருடைய உடுதுணிகளை கழுவுவதற்காகவும் அவருடைய வேலைகளை செய்வதற்காகவே வைத்திருக்கிறார்களே தவிர அவர்களுக்கு எந்த விதமான உரிமையும் கொடுக்கவில்லை. அவர்கள் அடிமைகளை போல பாவிக்கின்றார்கள். சகோதரர்களே, தகப்பனுடைய வீட்டிற்கு செல்ல முடியாது, நல்ல விடயங்களுக்கு செல்ல முடியாது, அவர்களை அடிமையாக பாவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, எனவே நாங்கள் பார்க்கிறோம், இன்று எத்தனையோ பெண்கள் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே கணவன்மார்கள் பெண்களை அடிமையாக்கி வைத்திருக்கிறார்கள். இதே போல எத்தனையோ பெண்களுக்கு கணவன்மார்கள் அடிமைகள். நாங்கள் பார்க்கிறோம், உலகத்திலே பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான், கேட்கக்கூடிய விஷயங்கள் தான். சகோதரர்களே, எத்தனையோ பெண்களிடத்திலே சீதனங்களை பெற்றுக்கொண்டு உலகத்திலே திருமணம் முடித்தவர்கள் கணவன் அந்த மனைவிக்கு அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
இதே போல எத்தனையோ பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனையோ பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனையோ பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யார் உலகத்தில் அவர்களுக்கு விடுதலை அளிக்கின்றார்களோ, அவர்களை நல்ல முறையிலே பராமரிக்கிறார்களோ, அவர்கள் அந்த அக்கபாவை, அந்த சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்திலே கடந்து விடுவார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகின்றார். அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் சொல்லுகின்றான், பசி உடையவர்களுக்கு, பசியால் வாடுகின்றவர்களுக்கு யார் உணவளிக்கிறார்களோ இவர்களும் அந்த சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்திலே கடந்து விடுவார்கள். அவர்கள் எப்படியானவர்கள் என்பதையும் அல்லாஹ் சொல்லுகிறான். உலகத்திலே பசியோடு வாழக்கூடியவர்களை அல்லாஹ் சொல்றான், யதீமன் தா மக்ரபா, அனாதைகளுக்கு உணவளியுங்கள், அனாதைகளுக்கு உணவளியுங்கள். உலகத்திலே பார்க்கிறோம் சகோதரர்களே, எத்தனையோ அனாதை இல்லங்கள் இருக்கிறது, அனாதை குழந்தைகள் வாழக்கூடிய இடங்கள் இருக்கிறது. அவர்களை நாங்கள் தேடி சென்று அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, எங்களுடைய ஊர் கிராம பகுதிகளில் சகோதரர்களே எத்தனை பேர்களை பார்க்கிறோம், அனாதை பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெற்றோரும் இல்லை, தன்னை பெற்ற தாயும் இல்லை, பெற்ற அந்த வளர்க்கின்ற தகப்பனும் இல்லாத நிலைமையிலே அனாதைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் உணவளிப்போமாக இருந்தால் அந்த சொர்க்கத்தை லேசான முறையிலே கடக்க முடியும் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். வறுமையில் வாடுகின்ற ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் உணவளியுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். நீங்கள் யாருக்கு உணவளிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான். அதையும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான், நீங்க யாருக்கு உணவளிக்க வேண்டும், அனாதைகளுக்கு உணவளியுங்கள். வறுமையில் வாடுகின்ற, கஷ்டத்திலே வாழுகின்ற மக்களுக்கு நீங்கள் உணவளியுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இவ்வாறு நீங்கள் உணவளிப்பீர்களாக இருந்தால் அந்த சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்திலே கடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான் என்பதை அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய வாக்கு பொய்யாக இருக்காது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்ற விடயம் அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய பேச்சு சகோதரர்களே. அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகிறான், சும்ம கான மினல்லதீன ஆமனு, பின்னர் நீங்கள் ஈமான் கொண்டு நல்லவைகளை உலகத்திலே செய்து கொண்டிருங்கள். ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்களுடைய ஈமானை பரிசீலனை செய்து பார்க்க வேண்டும் சகோதரர்களை. இவ்வாறு ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஈமானு யஸீது வ யன்குஸு என்று சொன்னார்கள். ஈமான் சில நேரத்தில் அதிகரித்து கொண்டு போகும், சில நேரத்தில் அது அப்படியே குறைந்து கொண்டு செல்லும். எந்த அளவுன்னு சொன்னால், எங்க உலகத்திலே நாங்கள் எங்களுடைய ஈமானுக்கு ஏற்றதுதான் எங்களுடைய இபாதத்துடைய அமல்களுடைய தரமாக இருந்து கொண்டிருக்கிறது. உலகத்திலே ஒரு ஈமானோடு வாழக்கூடிய மனிதன், அதான் சொல்லப்படுகிறது சொன்னால், உலகத்திலே ஈமான் இருக்கிறது, அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய ஒரு மனிதன் என்று சொன்னால், அதான் சொல்லுகின்ற நேரத்திலே அவர் எந்த வேலையும் செய்ய மாட்டார். இது அல்லாஹ் என்னை அழைக்கின்ற நேரம், நான் தொழுகைக்காக சென்று விட வேண்டும் என்று தொழுகைக்காக நேரத்துக்கு சென்று விடுவார். அவருடைய கடமைகளை சரியான முறையிலே செய்வார் சகோதரர்களே. ஏன்? அந்த ஈமானுடைய தரத்தை பொறுத்தான் அவருடைய அமல்கள் உலகத்திலே அமைகின்றது. ரமலானுடைய மாதத்திலே பார்த்தோம் சகோதரர்களே, எங்களுடைய உள்ளங்களிலே அதிகமாக ஈமான் அதிகரித்தது சகோதரர்களே. அதனால் உலகத்திலே நாங்கள் பார்த்தோம், அந்த ரமலானுடைய மாதத்தை எந்த அளவு கண்ணியப்படுத்தினோம், தொழுகைக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்தோம் சகோதரர்களே. 5 நேரமும் இமாம் ஜமாத்தோடு அவ்வல் தக்பீரிலே தொழக்கூடியவர்களாக மாறினோம். சுபகுடைய வக்துக்கு நாங்கள் மஸ்ஜிதில் நிறைந்து வழிந்தோம். ஏன் சகோதரர்களே? இமாம் ஜமாத்தை நாம் தவற விட்டு விடக்கூடாது. இந்த ரமலானிலே தொழக்கூடிய ஒரு தொழுகைக்கு 70 மடங்கு நன்மை இருக்கிறது என்பதை உணர்ந்த அந்த காரணத்தினால் அந்த அளவு முக்கியங்களை கொடுத்தோம் சகோதரர்களே. அதே போன்று சதக்காக்கள், தான தர்மங்களை அள்ளி வழங்கினோம். எதற்காக? எங்களுடைய உள்ளத்திலே அந்த ஈமான் அதிகரித்ததின் காரணமாக. எனவேதான் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈமான் யஸீது வ யன்குஸு. அடுத்ததாக சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், சும்ம கான மினல்லதீன ஆமனு, உலகத்திலே ஈமான் கொண்டு இறை நம்பிக்கையோடு உலகத்திலே அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய மக்களும் நாளை மறுமையுடைய நாளையிலே அந்த சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்திலே கடந்து விடுவார்கள் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். அடுத்ததாக அல்லாஹ் இன்னொரு விஷயத்தை சொல்கிறான், வதவாஸௌ பிஸ்ஸப்ரி வதவாஸௌ பில் மர்ஹமா. உலகத்திலே யாரே பொறுமையை கொண்டு ஒருவருக்கொருவர், உலகத்திலே ஒரு மனிதனுக்கு கஷ்டம் வருகிறது, கவலையான நிலைமைகள் வருகிறது, இந்த நேரத்திலே அவருக்கு நலவை கொண்டு ஏவி அவருடைய உள்ளத்தை சந்தோஷப்படுகிறாரோ அவரும் நாளை மறுமையுடைய நாளையிலே அந்த சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்திலே கடந்து செல்வார் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவுபடுத்தி சொல்கிறார்.
எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர பெரியார்களே, நாங்கள் உலகத்திலே வாழுகின்ற காலத்தில் நல்ல அமல்களை அதிகமாக செய்து அல்லாஹ் விரும்பக்கூடிய நலமான விஷயங்களை உலகத்திலே செய்து எதை அல்லாஹ் வெறுக்கிறான் அவைகளிலிருந்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தவிர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வாழ்க்கை நலவென்று எங்களுக்கு படித்து தந்தார்களோ சொல்லித் தந்தார்களோ அந்த வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையாக எடுத்து எவைகளை செய்தால் அது ஹராமானது, அது கூடாது, அது அல்லாஹ் விரும்பாது என்று இவங்களை தடுத்திருக்கிறானோ அவைகள் இந்த உலகத்திலே தவிர்த்து நடந்து அந்த நல்லவைகளை செய்து மௌத்தானதன் பின்னால் அந்த ஸிராத்தல் முஸ்தகீம் பாலத்திலே மின்னல் வேகத்திலே கடக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்துள்வாயாக. யா அல்லாஹ் எங்களை பெற்று வளர்த்த மாதா பிதாக்களின் பாவங்களை மன்னித்துள்வாயாக. எங்களுடைய சகோதர உறவினருடைய பாவங்களை மன்னித்துள்வாயாக. உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவத்தை மன்னித்துள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்கள் உறவினர்கள் யாரெல்லாம் கபரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னித்துள்வாயாக. அவர்களுக்கு உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கவதியை கொடுத்துள்வாயாக. யா அல்லாஹ் உன்னை திருப்திப்படுத்தி உலகத்திலே வாழக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தை எங்கள் அனைவரையும் சேர்த்துடுவாயாக. மௌத்தாகின்ற நேரத்திலே யா அல்லாஹ் நீ விரும்பிய ஒரு நல்ல அமலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே நல்லவைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய எவைகளை நீ விரும்புகின்றாயோ அந்த நலவான காரியங்களை குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே ருக்கூவிலே சுஜூதிலே நல்ல நிலைமையிலே யா அல்லாஹ் திரு கலிமாவை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்தவர்களாக சொர்க்கத்தை பார்த்து சிரித்தவர்களாக மௌத்தாகக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருவாயாக. யா அல்லாஹ் கேவலமான மௌத்துகளை விட்டு எங்களை பாதுகாத்துள்வாயாக. யா அல்லாஹ் ஒரு மனிதன் மௌத்தாகினால் இப்படித்தான் மௌத்தாக வேண்டும் என்று நல்ல மக்கள் பேசக்கூடிய நல்ல மௌத்தை தந்தருவாயாக. யா அல்லாஹ் கேவலமான மௌத்துகளை விட்டும் பாதுகாத்தல்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய நாட்டிலே சுபீட்சமான வாழ்க்கை யா அல்லாஹ் அந்த நாட்டுக்கு ஏற்படுத்தி தந்தருவாயாக. வறுமை விட்டும் எங்களை யா அல்லாஹ் நீ பாதுகாத்துடுவாயாக. யா அல்லாஹ் பைத்துல் முகத்தஸை நீ பாதுகாத்துடுவாயாக. அங்கே இருக்கக்கூடிய யா அல்லாஹ் அதற்காக தியாகம் செய்யக்கூடிய அத்தனை பேர்களை நீ பாதுகாத்துடுவாயாக. குழந்தைகளை சிறுவர்களை யா அல்லாஹ் அந்த புனிதமான பூமியை யா அல்லாஹ் நீ பாதுகாத்துடுவாயாக. யா அல்லாஹ் உனது நபிமார்களுடைய கால்கள் பட்ட பூமி யா அல்லாஹ் யா அல்லாஹ் உனது நபிமார்களுடைய உடம்புவை தாங்கி இருக்கக்கூடிய அந்த பூமியை நீ பாதுகாத்துடுவாயாக. அந்த மக்களுக்கு யா அல்லாஹ் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்தல்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய துஆக்களை கபூல் செய்து கொள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். Alhamdulillah Rabbil Alameen. Nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa nu'minu bihi wa natawakkal alayh wa na'udhu billahi min sururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu. Ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi wa sallam tasliman kathiran ma ba'd. فيا أيها الناس اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألم نجعل له عينين ولسانا وشفتين وهديناه النجدين فلاقتحم العقبة وما أدراك ما العقبة. صدق الله العظيم. بارك الله لنا ولكم جميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. استغفروا إنه هو الغفور الرحيم. الحمد لله حمدا كثيرا كما أمر إراما لما جاهد به وكفر. والصلاة والسلام على سيدنا محمد سيد البشر. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له شهادة تطهر ليوم المحشر ما بعد. فيا عباد الله اتقوا الله فإن تقوى أساس التقوى ولا تموتن إلا وأنتم مسلمون. واتقوا الله ما استطعتم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آله الأطهار وأصحابه الأخيار. اللهم نبيك حمزة وبالفضل العباس. اللهم فاطمة شربة سيد الشباب أهل الجنة سيدنا حسن والحسين. والله للخلفاء الأربعة أبي بكر الخليفة الأول. والله عمر بن الفاروق الخليفة الثاني. والله عثمان بن عفان النورين خليفة الثالث. وعلي بن أبي طالب وصد الله الجبار وعن ستة الباقي من عشرة المبشرين وعن سائر الصحابة ومن تبعهم إلى يوم الدين. اللهم اجرنا من النار
اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم لا تصوي خلقنا بالنار ولا تجعلنا من حطب النار فإنا بئس الدار وبئس المثوى وبئس القرار ربنا لا تؤاخذنا إن نسينا وأخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملت على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون وذكروا الله يذكركم واشكروا نعمته يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. الله أكبر أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله حي على الصلاة وحي على الفلاح قد قامت الصلاة قد قامت الصلاة الله أكبر لا إله إلا الله.